ராமபிரான் முடிசூடி எடுத்து அரசாள்றார். அப்ப ராமபிரான் தன்னுடைய தகப்பனார் வைத்திருந்த ஓல்டு ஸ்டாஃபையே சர்வீஸ் வச்சிருக்கான். அவன் அப்பா இறந்து 14 வருஷம் ஆயிடுத்து. அப்போ அவன் அப்பாவுக்கு காவல்காரனா இருந்த கழவனையே வச்சிருக்காரு இப்போ ஒரு ஆள். அவன் வாசல்ல இருக்கான். அவன் டியூட்டி என்னன்னா, யார் வந்தாலும் மன்னன்ட்ட போய் இன்னார் வந்திருக்கார், உங்களை பார்க்கலாமான்னு கேட்டா மன்னன் உள்ளே விடுன்னா வைக்கணும். அவனை கஞ்சுக்கின்னு மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு டெக்னிக்கல் பெயர். அப்படி இருக்கிற மெய்காப்பாளன் வாசல்ல இருக்கான், வயசான மெய்காப்பாளன் கிழவர். அப்போ ராமபிரானை பார்க்க சில பேர் வரா, முனிவர்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள்னு உள்ள சொல்ல வரணும். அப்போ மன்னனை பார்த்து, மன்னா தங்களை நாடி வந்திருக்கிறார்கள் சொல்லணும் தானே முறை. அவன் என்ன பண்ணிட்டான், ராமபத்ரா தங்களை பார்க்க சில பேர் வந்திருக்கார்கள்னு ஆரம்பிச்சிட்டான். இந்த ராமபத்ரன் என்கிற பெயர் தசரதர் ராமனை கூப்பிடுற பெயர். அத்தை இந்த காவல்காரன் அவருடைய வேலைக்காரன் இருந்தபோது, ராமன் குழந்தையா இருந்தபோது ராமபத்ரான்னு கூப்பிட்டுறது. அந்த பழக்கத்துல ராமபத்ரான்னு கூப்பிட்டான். அந்த மாதிரி மன்னாதி மன்னனா சக்கரவர்த்தியா ராவண சம்ஹாரம் பண்ணிடக்கூடிய பெருமாளை இவன் போய் ராமபத்ரான்னு அப்பா கூட்டா மாதிரி கூட்டது எவ்வளவு பிழை. அதனால நடிக்க போயிட்டான். தப்பு செஞ்சுட்டுமே நடிகனா வேர்த்து கொட்டிடுத்து. என்ன சொன்னேன்னு ராமன் கேட்டான், என்னை எப்படி அழைத்தாய், இப்ப மன்னாங்கிற முன்ன எப்படி அழைத்த? வேண்டாம் மன்னா மகாராஜா. இல்ல எப்படி அழைச்ச? ஐயோ வேண்டாம், தெரியாத்தனமா இல்ல சொல்லு. ராமபத்ரான்னு கூட்ட அவங்க அப்பா கூப்பிடுறத பழக்கத்துல இருக்கு, இனிமே அப்படியே கூப்பிடு. நீ அப்பா கிட்டேயே வேலை செஞ்சவன், நீ ராமபத்ரான்னு கூப்பிடும் பொழுது அப்பா கூப்பிடுற மாதிரி ஞாபகம் வரும். உனக்கே இந்த சட்டத்திட்டம் பழையபடியே இரு. ராமபத்ரா என்பதுதான் எனக்கு பெரிய பெயர், இந்த மன்னன் இல்லை என்று எம்பெருமான் சொன்னான். அதனாலதான் திருப்பாவையை அவ்வளவு அழகா அமைச்சிருக்க ஆண்டாள். நாராயணன் என்று பகவானுக்கு பெயர், அதை முதல் பாட்டுல சொன்னான். பரமன் என்று பகவானுக்கு பெயர் 2ஆம் பாட்டுல சொன்னான். ஓங்கி உலர்ந்த உத்தமன் என்று 3ஆம் பாட்டுல சொன்னான். 4ஆம் பாட்டுல ஊழி முதல்வன் பத்மநாபன் சொன்னான். 5ஆம் பாட்டுல மலமதுரை மைந்தன்னா. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் பகவானுடைய பெரிய பெரிய கீர்த்திகளை சொல்லி பெயர் வச்சா. 27ஆம் பாட்டு வந்த பொழுது கோவிந்தான்னு கூப்பிட்டா. கோவிந்தானா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம், நம்ம கிட்டு மாடு மேய்க்கிறவன். 28ஆம் பாட்டிலே அதை சொன்னான். அப்ப பகவான் சொன்னான், உங்களுக்கு 25 பாட்டு பாடினேன், 26 பாட்டு. அந்த 26 பாட்டு பாடின பொழுது நீங்கள் கட்டு என்ன நாராயணா கோவிந்தா மணிவண்ணா எல்லாம் சொல்லி, இப்பதான் இந்த கோவிந்தா ஞாபகம் வந்ததா அப்படின்னா, பகவானே உன் முள்ளம் தெரியாம சொல்லிட்டோம், இந்த சிறுபேரெல்லாம் சொல்லிட்டோம், நாராயணன் எல்லாம் மன்னிச்சுக்கோ, இப்ப கோவிந்தான் சொல்லிட்டுமே காப்பாத்துனா. இதுதான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் அவன் சிறுபேராக கருதுவது என்ன, அவனை ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்றான். நம்ம பெருமாள் நம்ம வீட்டு பெருமாள் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எம்பெருமான் சிறுபேர் அப்படின்னு சொன்னா நாராயணன் முதலிகளை சிறுபேராக கருதுறான். கோவிந்தன் கோண்டு மாடு மேய்க்கிறவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த ராமபிரான் காட்டி கொடுத்தான். இதுதான் அவனுடைய ராமபிரான் நீர்மையினுடைய எல்லை நிலத்தில் நிற்கிற இறங்கு.